எல்லாமே அசிங்க முடித்தவர்கள் தான் நமக்கு வழிகாட்டுறோம். அரசியல் தலைவனும் அசிங்க முடிச்சவனா இருக்கான், திரைப்பட தலைவனும் அசிங்க முடிச்சவனா இருக்கான், ஆன்மீக தலைவனும் அசிங்க முடிச்சவனா இருக்கான். ஆன்மீகமாக ரேப் பண்ணுறான். யார் நமக்கு ஆன்மீகம் சொல்லிக் கொடுக்குறது? யார்? நித்யானந்தா, பிரேமானந்தா, சங்கரானந்தா, கல்கி சாமியார். ஆளுக்கு பாருங்கள், எல்லாம் அசிங்க முடித்த பயிலுவோம். எல்லாம் ஆன்மீகம் எப்படி இருக்கு? அசிங்க முடிச்சிருக்கு. எல்லாமே யார்? ரஞ்சிதா. ரஞ்சிதாவை நித்யானந்தா காமிக்கும்போது ரஞ்சிதாவை காமிக்கிறான். சங்கராச்சாரியா காமிக்கும்போது சொர்ணமாலையாவை காமிக்கிறான். சொர்ணமாலையாவுக்கு சங்கரமடத்துக்கு என்னையா சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குங்க. அப்புறம் சுகன்யாவை காமிக்கிறான். இதெல்லாம் பழைய வரலாறு. நேராக ஜக்கியை போங்க, அவர் ஒரு ஆன்மீக தலைவர். உலகத்தில் இருக்கிற கங்கனா ராவத்துலேருந்து மங்கனா ராவத்து வரைக்கும் எல்லாம் அங்கே குத்தாட்டம் போடுதுங்க. அப்போ இதுதான் ஆன்மீகம்னா, போதையோடு ஆட்டம் போடுதுங்கிறாங்க. அங்கே போனாலும் அவன் குடிக்கிற தீர்த்தத்தை குடித்தால சரக்கு தலைக்கு ஏறிக்குது. கொகைன் கலந்து கொடுக்குறாரோ, இல்லை இப்போ ஹெராயின் கலந்து கொடுக்குறாரோ, பச்சைப்பட்ட பையனா, கஞ்சாவா, அது என்னென்ன ஆராய்ச்சி பண்ணணும். அங்கே தான் ஜனாதிபதியை கார் ஓட்டிகிட்டு போகிறாரு, மோடி காலில் விழுகிறாரு, அமித்ஷா டான்ஸ் ஆடுறாரு. யார் போய் அங்கே டெஸ்ட் பண்ணுறது? அப்போது ஆன்மீகம் என்பதே எப்படி இருக்குன்னா அருவருப்பாக இருக்குது. அடுத்து அரசியல். அரசியலில் நீங்கள் சின்ன ஊடு இல்லாத தலைவரே இல்லை. வட்ட செயலாளர் வண்டு முருகனே 3 வீடு வச்சுருக்காரு. மாவட்டம் 4 வீடு வச்சுருக்கு, மாநிலம் 7 வீடு வச்சுருக்கு. அப்போ எவன்கிட்ட போய் கற்றுக்கிறது?